வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிவிஆர் அவர்களின் மனக்கோலம் அத்தியாயம் 3. 12 கட்டுரைகளில் 6 கட்டுரைகள் பிரசுரத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்ற திருப்தியுடன் அகிலா வீடு திரும்பிய போது மணி 1 விட்டது. வேதியர்கள் சாப்பிட்டு களைப்பு தீர திண்ணையில் அங்கவஸ்திரத்தை சுருட்டி தலையணையாக வைத்து படுத்திருந்தார்கள். அவள் நிதானமாக ஹாலை கடக்கையில் அகிலா என்று குரல் கேட்டது. என்னப்பா என்று கேட்டுக்கொண்டே அகிலா கோதண்டராமன் இருந்த அறையை நோக்கி சென்றாள். ஏன் அகிலா, நடுவிலேயே போய்விட்டாய்? வேலை இருந்ததப்பா. ஹோமம் முடிந்ததும் எல்லாருமா சேர்ந்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். ரவிதான் இல்லை. நீயாவது இருந்திருக்க கூடாதா? அதுதான் உங்கள் ராஜா. நீங்கள் பெறாத பிள்ளை இருந்தானே, போராதா? உனக்கு ஏன் நம்ம அவன் பேரில் இவ்வளவு ஆசாத்திரம்? உங்களுக்கு வேண்டுமானால் அவன் அந்தரங்க காரியதர்சியாக இருக்கலாம். ஆனால் அவன் எனக்கு அட்வைசர் இல்லையே. ஏன் என்ன அட்வைஸ் பண்ணினான்? ஏன் என்ன பண்ணலேன்னு கேளுங்கோ. எல்லாவற்றிலும் தலையிடுகிறான். ரவிக்கிட்டேயும் சரி, என்கிட்டேயும் சரி. ஏன் சொல்ல போனால் அம்மா கிட்ட கூட அவன் அதிகாரம் செய்ய பார்க்கிறான். கெட்டிக்கார பிள்ளை அகிலா. உங்கள் பிஸ்னஸுக்கு கெட்டிக்காரனாக இருக்கலாம். அதுதான் நீங்கள் இன்னும் வைத்து கொண்டு இருக்கிறீர்கள். என் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ண போகிறேன் அகிலா. இனிமேல் நான் யாருக்காக சம்பாதிக்கணும்? இந்த மாதிரி புத்தி அன்றைக்கே வந்திருந்தால் உங்களுக்கு உடம்புக்கு கூட வந்திருக்காது. ஆனால் நீங்கள் பிஸ்னஸை நிறுத்தினாலும் ப்ரைவேட் செக்ரட்டரியை விடமாட்டீர்களே. அவன் உங்களுக்கு ஒரு வாக்கிங் ஸ்டிக் மாதிரி ஆகிவிட்டான். அவனை மறந்துடாமா. புத்திசாலி பையன், சுறுசுறுப்பாக இருக்கிறான். உங்கள் எல்லார்கிட்டையும் ஒட்டி பழகணும்னு பார்க்கிறான். எல்லாம் தூரத்திலேயே இருந்து கொள்ளட்டும் என்ற அகிலா. அதிலும் இந்த 2 மாதமாக நீங்கள் படுக்கையிலே படுத்த நாளிலிருந்து அவனுடைய அதிகாரமும் தோரணையும் சகிக்கவில்லை என்று முடித்தாள் அகிலா. நான் கவனிச்சுக்கிறேன் என்று கோதண்டராமன் முணுமுணுத்தார். அகிலா சாப்பிட சென்றாள். என்றைக்கு சந்தர்ப்பம் வாய்க்கிறதோ அன்றைக்கே ராஜாவை இந்த பங்களா பக்கம் கால் வைக்காதபடி கழுத்தை பிடித்து தள்ளிவிட வேண்டும் என்று அவள் மனம் கருவியது. அவன் பொய் கணக்கு எழுதுகிறவன் என்று சீமாட்சி அடிக்கடி அவளிடம் ரவியிடமும் சொல்லுவான். சீமாட்சி யோக்கியன் நல்லதான். ஆனால் ராஜா தேனொழுக பேசி அப்பாவை கையில் போட்டுக்கொண்டு அகப்பட்டதை சுருட்டுகிறவனாச்சே. என்றாவது ஒரு நாள் அப்பா இப்போது இருக்கும் நிலையை தனக்கு சாதகமாக உபயோகப்படுத்தி கொண்டு அவன் நன்றாக ஏமாற்றப் போகிறான். அப்போதுதான் இந்த அப்பாவுக்கு புத்தி வரும். ராஜாவை பற்றி நினைக்க நினைக்க மூண்டெழுந்த ஆத்திரம் திடீரென்று சந்தானத்தின் நினைவு தோன்றவே தணிந்தது. சந்தானம் முதலாக குமஸ்தா வேலைக்கு வந்தபோது அகிலாவுக்கு 13 வயது தான் இருக்கும். கண்ணில் படுவது மனதில் பதியும் பருவந்தான். சம்பளத்துக்கு வேலை செய்கிறவன் என்பதை ஒரு நாளும் மறக்காமலே இருந்தான் சந்தானம். இன்று ராஜாவுக்கு இடம் கொடுத்திருப்பது போலதான் அவனுக்கும் அன்று எல்லா சலுகைகளும் இருந்தன. ரவியும் அவனுடன் சிநேக பாவத்துடன் பேசினாலும் சந்தானம் சற்று ஒதுங்கியே நடந்து கொண்டான். அவனை விட 7-8 வயது சிறியவள் அகிலா. என்ன வேண்டுமானாலும் அவள்தான் பெரியவன் என்ற ஹோதாவில் அகிலாவுடன் பேசியிருக்கலாம். அவள் செய்த சிறு குற்றங்களுக்கு கண்டித்திருக்கலாம். ஆனால் என்றுமே சந்தானம் அவள் மனதை நோக்க அடித்ததில்லை. ஒரு சமயம், அப்பா, பெண்ணுக்கு இங்கிலீஷும் கணக்கும் வர்றதில்லை, நீ ஒரு 2 மாதம் சொல்லிக்கூடேன் என்று சந்தானத்திடம் கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த 2 மாதங்களில் சந்தானத்தை பூரணமாக அறிந்து கொள்ள அகிலாவுக்கு வாய்ப்பு ஏற்பட்டது. அதன் பின் இவர்களுக்கிடையே அசைக்க முடியாத பரஸ்பர அன்பும் சிநேகமும் உண்டாகிவிட்டன. அதன் பின் இருவரும் வெவ்வேறு திசைகளுக்கு சென்று விட்டார்கள். பெரிய உத்தியோகத்தை நாடி சந்தானம் செல்ல மேல் படிப்பை நோக்கி அகிலா புறப்பட்டு விட்டாள். இருவரும் சந்தித்து பேசுவதே அபூர்வமாகிவிட்டது. ஆனால் அகிலா சந்தானத்தை எப்போது பார்த்தாலும் அந்த 2 மாதங்களை மனதில் நினைத்து மகிழ்ந்து போவாள். அவனுக்கு அந்நாட்களை எல்லாம் நினைவுபடுத்துவாள். இன்றும் சந்தானம் பண்பும் நெறியும் தவறாமல் தான் அவளுடன் நடந்து கொள்கிறான். அவன் அருகே இருக்கையில் இன்னும் நெருங்கி பழக மாட்டானா என்ற ஆதகமும் ஏக்கமும் தான் அவள் மனதில் எழுகின்றன. அந்த உத்தமனே இந்த அயோக்கியன் இருக்கும் இடத்தில் இருந்திருந்தால் கேள்வியே அகிலாவே ஒரு உலுக்கு உலுக்கியது. ஒருவேளை அவளுடைய வாழ்க்கையே திசை மாறி இருக்குமோ. நண்பனாகவும் ஆசிரியனாகவும் இருந்த சந்தானம் அவளுடைய தகப்பனாருக்கு வெறும் காரியதர்சியாக மட்டுமல்லாமல் அவளையே ஆட்கொண்டவனாக இருந்திருப்பானோ. வேண்டா வெறுப்புடன் எழுந்த அகிலா தான் சாப்பிடாமல் சந்தானத்தை பற்றி நினைத்திருந்தோம் என்பதை உணர்ந்தாள். அவள் தனக்குத்தானே சபித்து கொண்டாள். அகிலா மட்டும் அவனை பற்றி நினைப்பானேன்? அவனுக்கு அவளை பற்றிய சிந்தனையே இல்லாத போது திடீரென்று சந்தானத்தின் மீது கோபம் பிறந்தது. அவன் இப்போதெல்லாம் ரவியை பார்ப்பதற்கோ அல்லது அப்பாவை பார்ப்பதற்கோ வருவதில்லை. வந்தால் அவளையும் அம்மாவையும் கண்டு குசலம் விசாரித்து விட்டு போவான். ஒருவேளை அவன் வராமல் இருப்பது காரணமும் இந்த ராஜாதானோ? சீமாட்சி கூட சொன்னான்.
அப்பாவை பார்க்க அவன் கடைசியாக வந்திருந்த போது ராஜா அவனை வழிமறித்து நிறுத்தினான் என்று. அவளும் சந்தானமும் முன்னெல்லாம் ஹாலில் உட்கார்ந்து நீண்ட நேரம் பேசி கொண்டிருப்பதை ராஜா கவனித்திருக்கிறான். இயற்கையான பொறாமை குணம் ராஜாவிடமும் இருக்கிறது போலிருக்கிறது. அதனால்தான் சந்தானத்தை அப்பாவை பார்க்க விட்டாமல் அடித்திருக்கிறான். ஒரு நாள் இதை பற்றி ராஜாவிடம் விசாரிக்க வேண்டும். திடீரென்று சந்தானத்தின் மீது வந்த கோபம் வந்தது போலவே மறையவே அவளுடைய மனத்தில் திருப்தியும் சாந்தியும் பிறந்தன. அக்கணத்தில் அவளுக்கு ராஜா மீது இருந்த வெறுப்பு கூட மறைந்துவிட்டது. அன்று சாயங்காலம் அவள் சொப்பனத்திலும் எதிர்பார்க்காதது நடந்தது. சுமார் 5 மணிக்கு போர்ட்டிகோவில் ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து வயதான ஒருவரும் சந்தானமும் இறங்கினார்கள். ஹலோ மிஸ்டர் சந்தானம், இன்னைக்கு வெறும் மழை மட்டும் வராது, பிரளயமே வந்துவிடும். சௌக்கியமாகிலா? உன்னை பார்த்து ஒரு யுகமே ஆன மாதிரி இருக்குது. ரவி ஊரில் இருக்கானா இல்லையா? அப்பாவை பார்க்க தான் வந்திருக்கோம். இவர்தான் என்னுடைய முதலாளி சார். அகிலாவை பார்த்திருக்கிறீர்களா? ஷீ இஸ் நவ் ரைட்டர். சின்ன பெண்ணாக இருந்தப்போ பார்த்திருக்கிறேன் என்றார் முதலாளி. என்னைக்கும் சின்ன பெண்ணு தான் என்று சந்தானம் சிரித்து கொண்டே நாட்காலியில் அமர்ந்து கொண்டான். அப்பா இங்கே வரமாட்டார், நீங்கள் தான் நாங்கள் போகணும். வாருங்கள், நான் அழைத்து கொண்டு போகிறேன். அகிலாவின் உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்கியது. சந்தானம் தன் கம்பெனி விஷயமாக முதலாளியுடன் அவளுடைய தகப்பனாரை பார்க்க தான் வந்திருக்கிறான் என்றாலும் அன்றைக்கு காலையில் அவனை பற்றி நினைத்ததெல்லாம் அறிந்து கொண்டுதான் வந்திருப்பதாக அவள் பிரமை கொண்டாள். சந்தானத்தின் முகம் என்றுமே அவளுக்கு பிடித்த முகம். ஒரு கடுகடுப்பும் சிடுசிடுப்பும் இல்லாத வேறு முகத்தை அவள் பார்த்ததே கிடையாது. அந்த முகத்தில் தான் என்ன வசீகரம்! கண்களில் குறுகுறுப்பு, அவன் சிறுக்கையில் தாடியில் குழி விழுமே. அதை பார்க்கையில் தான் என்ன ஆனந்தம் அவளுக்கு! இருவருக்கு இடையில் காலமும் தூரமும் எரிந்து கொண்டே போனாலும் அவனை என்னவோ அவளால் மறக்கவே முடியவில்லை. ஏன் இப்போ என்ன எழுதிண்டிருக்க கைக்கிலா? ஒன்றுமில்லை, நீ எழுது பிரசுரமானதை கூட படித்து பார்க்கிறேன். அதெல்லாம் பெண்கள் படிக்க வேண்டியவை என்று சிரித்தவளாய் நடந்தாள் அகிலா. இவர்கள் இருவரும் பேசுவதற்கும் தமக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று எண்ணியவரை போல் சந்தானத்தின் முதலாளி நடந்தார். ஹாலின் கூடில் வலப்புறமாக இருந்த அறையை அடைந்ததும் அகிலா உள்ளே செல்ல மற்ற இருவரும் வெளியே நின்றார்கள். ஆனால் அடுத்த நிமிஷமே அகிலா வெளியே வந்து அவர்களை அழைத்து கொண்டு சென்றாள். சாய்வு நாட்காலியில் படுத்திருந்த கோதண்டராமன் உட்கார்ந்து கொண்டார். நீங்கள் சும்மா சாஞ்சிக்குங்கோ என்று கம்பெனி முதலாளி சௌக்கியமா, உடம்பை அலட்டிக்காமல் இருக்கணும் என்றார். என்னடா சந்தானம், ஊரிலே தான் இருக்கியா? ஆமாம் சார், அன்னைக்கு உங்களை பார்க்கணும்னு வந்தேன். பார்க்க சௌகரியப்படலை. அகிலா கிடைச்ச சந்தர்ப்பத்தை நழுவ விடவில்லை. ஆமாப்பா, சீமாச்சு கூட சொன்னான். இந்த ராஜா வழிமறிச்சு நிறுத்தினானாம். ஆள் வித்தியாசம் கூட தெரியலை உங்களுடைய செக்ரட்டரிக்கு. உஸ் என்ற சந்தானம் ஆள்காட்டி விரலை தன் மூடிய வாயின் மேல் வைத்து அவளுக்கு சைகை செய்தான். அதற்கு அகிலா அழகு காட்டினாள். இந்த நாடகத்தை கவனியாமல் வந்திருந்த முதலாளி ஒரு கடிதத்தை கோதண்டராமனிடம் நீட்டினார். அதை வாங்கி படித்த கோதண்டராமன், இப்படி ஒரு லெட்டர் எழுதியிருக்கிற விஷயமே எனக்கு தெரியாதே. ராஜா தான் அப்புறம் சொல்லி கொள்ளலாம்னு எழுதியிருக்கிறான் என்றார். ரகுவதியை நான் டிஸ்மிஸ் பண்ணி 10-12 வருஷம் ஆறுது. அப்போது நம்ம கம்பெனிக்குள்ளே நடந்த பூசலை நம்ம பைசல் பண்ணியாச்சு. இப்போ திடீர்னு இது மாதிரி லெட்டர் எழுதினா முதலாளிக்கு மூச்சு வாங்கியது. நீங்கள் கவலைப்படாதீர்கள். அப்படியே இப்போ உசுர் கொடுத்தாலும் உங்கள் கம்பெனியை தான் பாக்கி தரணும். ஆனால் நான் அதை மறந்துட்டேன். கோதண்டராமன், நாம் தரணுன்னு இருந்தால் தந்துடுறேன். ஆனால் நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த லெட்டர் எங்கிட்டே இருக்கட்டும். அகிலா, 2 பேருக்கும் காஃபி டிஃபன் கொண்டு வாயேன் என்றார். முதலாளி மனம் சமாதானம் அடைந்தவரை போல் காஃபி டிஃபனுக்கு காத்திருக்க சந்தானம் அகிலாவின் முகத்தை மீண்டும் காண ஆர்வமும் துடிப்புமாய் ஏங்கிக் கொண்டிருந்தான். ருத்ர ஹோமம் முடிந்து எல்லோரும் சாப்பிட்டானதும் ராஜாங்கம் கோதண்டராமனை அவருடைய அறையில் கொண்டு விட்டுவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி மின்சார விசிறியின் சுவிட்சை போட்டான். லேசான காற்று அவர் மேல் பட அவர் அந்த சுகத்தில் நீயும் போய் ஓய்வு எடுத்துக்கொள். நாள் முழுதும் ஆடு மாறி அலைந்திருக்க என்று கூறினார். நான் வீடு வரைக்கும் போய் வருகிறேன். 6 மணிக்கு வந்தால் போதுமா என்று கேட்டான் ராஜா. எல்லாம் போதும் என்ற அவர், இந்த வெயிலிலே எப்படி போக போகிற? டாக்ஸியில் போக என்றார். பிறகு தொடர்ந்து, நீ அவ்வளோ தூரத்தில் இருந்தால் எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குடா என்றார். புன்னுருவரால் அவருக்கு விடை கொடுத்த அவன் வெளியே வந்தான். கோதண்டராமன் சொன்னபடி டாக்ஸியில் செல்ல அவனுக்கு பைத்தியமா? 20 பைசா கொடுத்தால் அடையாறு.
அங்கிருந்து ஒரு 15-35 பைசா போக பாக்கி 2 ரூபாயாவது தீருமே. வீட்டுக்கு போனதும் கோதண்டராமன் ருத்ரஹோமம் செலவுக்கு கோவில் அபிஷேகங்களுக்கும் என்று கொடுத்திருந்த 500 ரூபாய்க்கு கணக்கு எழுதியாக வேண்டும். கண்டிப்பாக 50 ரூபாயாவது அவனுக்கு தராதா? ராஜா மெதுவாக நடந்து 5ஆம் நம்பர் பஸ்ஸுக்காக காத்திருந்தான். அவன் உள்ளத்தில் கோதண்டராமனை பற்றி எண்ணங்கள் எழுந்தன. அவர் இன்னும் எத்தனை நாட்கள் பூத உடலை தாங்கி கொண்டு இருக்கப் போகிறாரோ அதற்குள் அவன் தன் காரியத்தை செய்து முடித்து விட வேண்டும். சரியான சந்தர்ப்பம் வாய்க்காமல் போனால் அவன் சந்தர்ப்பத்தை சிருஷ்டி செய்து கொண்டாக வேண்டும். தவறிவிட்டால் அப்புறம் அவனுடைய கனவுகள் எல்லாம் குலைந்துவிடும். 5ம் 10மாக பொய் கணக்கு எழுதி அவன் எவ்வளவுதான் சேர்க்க முடியும்? வீட்டை அடைந்ததும் அவனுடைய தாயார் லட்சுமி அம்மாள் கதவை திறந்தாள். திறந்த அவள், என்னடா சீக்கிரமே வந்து விட்டாய் என்று கேட்டாள். உடனடியாக பதில் சொல்லாத அவன் கூடத்துக்கு அப்பால் இருந்த தன் அறைக்கு சென்று காகிதமும் பேனாவுமாக உட்கார்ந்தான். கணக்கு எழுதி கையில் மிச்சமாகி இருக்கும் தொகை சரியாக இருக்கிறதா என்று எண்ணி பார்த்தான். கோதண்டராமனுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய கணக்கின் பிரகாரம் 17 ரூபாயும் சில்லறையும் மிஞ்சின. அந்த பணத்தை தனியாக ஒரு பாக்கெட்டில் வைத்துவிட்டு பாக்கி பணத்தை எண்ணினான். அவனுடைய கணக்கு சரியாக வந்துவிட்டது, 40 ரூபாய். அம்மா, என்னடா, இதை எடுத்து வை அம்மா, அந்த பெட்டியிலே வை. லட்சுமி அம்மாளின் கை நடுங்கதான் நடுங்கியது. ஆனால் அவளால் தன் பிள்ளையை எப்படி அடக்க முடியும்? வாரத்துக்கு குறைந்தது 3 நாட்களிலாவது இந்த அம்மா என்று 20-30மாக அவள் கையில் கொடுத்து பத்திரப்படுத்த சொல்கிறான். அதுவும் கடந்த சில வாரங்களாக அவன் கொடுத்த பணத்துக்கு கணக்கில்லை. ஒரு ராத்திரி 100 ரூபாய், இன்னொரு நாள் 70. 4 நோட்டுகள் அவளுடைய கைக்கு வந்ததும் என்றும் போல ஒரு நிமிஷம் அங்கே தயங்கி நின்றுவிட்டு ராஜா என்று குழைந்தாள். என்னம்மா என்று அவன் நிமிர்ந்தான். நீ வயசு வந்த பிள்ளை, இந்த ஐப்பசிக்கு 30 போகிறது. விஷயத்துக்கு வா அம்மா. எனக்கு சொல்லுகிறதுக்கே பயமாக இருக்குது. அப்போ பேசாமல் போ. என் உசுரை வாங்காதே. வயசானா சோத்தை தின்னுட்டு மூளையிலே குணங்க வேண்டியது தானே. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். நீ போ. உன் அப்பாவும் என் மாதிரியே கவலைப்படுறாடா. அவரை கோவில் வாசலிலே போய் உட்கார்ந்து கவலைப்பட சொல்லு. கோதண்டராமன் பெரிய புள்ளிகளை கொள்ளையடிக்கிறார். கவர்மெண்ட்டை ஏமாத்துறார். நான் அவரை ஏமாத்துறேன். இதை தான் நான் எத்தனையோ தரம் உன்கிட்டே சொல்லியாச்சு. இது தப்பு இல்லையாடா ராஜா? அம்மா, இந்த உலகத்திலே தப்பையும் ரைட்டையும் பார்த்துட்டே இருந்தால் நீ என்னைக்கும் இப்படியே தான் இருப்பேன். நான் கிடைச்ச வரைக்கும் ஆதாயம்னு இருக்கேன். மனுஷனுக்கு ஒரு தடவை ஹார்ட் அட்டாக் வந்தாச்சு. இனிமேல் தினம் தினம் கண்டந்தான். கம்பெனியே வேறு மூட போகிறார். அப்போ உனக்கு வேலை போயிடுமா? கண்டிப்பாக போகும். அவர் அங்கே போனப்புறம் யாருக்கு செக்ரட்டரியாக இருக்க முடியும்? லட்சுமி அம்மாள் பெருமூச்சிருந்தாள். வேலை போகிறதுக்கு முன்னாடி நீயே நின்று விடேன். நீ தான் பிகாம் படிச்சிருக்கிய, வேறு வேலை கிடைக்காமலா போய்விடும்? எல்லாம் எனக்கு தெரியும் அம்மா, நீ போ. அவர் கண்டுபிடிச்சிட்டா என்னடா செய்வேன்? சுண்ணாம்பு கால வாயிலை போட்டு வேக வைப்பார். நீ என்ன அம்மா வைத்திய மாதிரி வளர்ற? எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இதோ பாரு, நான் அவருக்கு கொடுக்க போகிற கணக்கு. ஒவ்வொரு ஐட்டத்திலேயும் அதன் மதிப்புக்கு ஏற்றபடி 2, 3, 5ன்னு கூட்டி எழுதியிருக்கிறேன். இதுக்கெல்லாம் கடைக்காரன் ரசீதியை அவர் கேட்க போகிறார். நீ எழுதுறது பொய் கணக்கு இல்லையாடா? யார் இல்லைனா பொய் கணக்கு தான் எழுதியிருக்கிறேன். ஏன் இந்த கோதண்டராமன் என்னை வேலைக்கு வச்சுட்டார் தெரியுமா? கம்பெனி கணக்கை 2 விதமாக என்னால் எழுத முடியும்னு தான். நான் இல்லைன்னா அவரால் இன்கம் டேக்ஸ்காரன் கேட்குற கேள்விக்கு ஒரு பதில் சொல்ல முடியாது. அவர் சர்க்காரை ஏமாத்துறார் என்கிறதுக்காக நீ அவரை ஏமாற்றலாமா? உன்னையும் நாளைக்கு ஒருத்தன் ஏமாற்றுவானே. இதுதான் அம்மா இன்றைக்கி இருக்கிற உலகம். ஒருத்தன் ஏமாத்தின்றே போகிறது தான் உலகம். இல்லாட்டா யாரும் பிழைக்க முடியாது. நீ என்னவோ காந்தி சொன்ன ராமராஜ்யத்திலே இருக்கோம்னு நினச்சிண்டு என்னென்னவோ சத்தியத்தையும் நியாயத்தையும் பேசுகிற. ஒருத்தன் நம்பி வாழ்ந்த காலமெல்லாம் போயாச்சு. லட்சுமி அம்மாள் தான் பெற்றெடுத்த ரத்தினத்தின் துடிக்கும் உதடுகளை சிவந்த முகத்தையும் பார்த்து நின்றாள். இவன் வாழ்க்கையில் திருந்துவானா என்ற கேள்வி எழுந்து அவள் நெஞ்சை அறுத்தது. முதலாக ஒரு சவுக்கார்கிட்டே வேலைக்கு இருந்தேன், ஞாபகம் இருக்கா உனக்கு? அந்த ஆள் இருக்கானே யமகாதகன். 7 ஜனங்கள் வெள்ளி கொலுசையும் பித்தளை பாத்திரங்களையும் எடுத்துட்டு வரும். 40 ரூபாய் கொடுக்கலாம்னு இருந்தால் வாய் கூசாமல் 20 ரூபாய் தான் தருவேன் என்பான். பாவம், அரிசிக்கு இல்லாத தவிக்கிற ஜனங்கள் சரி என்பார்கள். ரூபாய்க்கு மாதத்துக்கு 2 வட்டின்னு அட்வான்ஸாக கறந்துடுவான். நான் அடமான சீட்டிலே எழுதுறது எவ்வளோ தெரியுமா? 1/2 வட்டி. யார் அந்த டாக்குமெண்ட்டை பார்த்தாலும் சவுக்கார் தர்ம பரிபாலனம் பண்ணுறாருன்னு தான் நினைப்பார். இப்போ அவர் எதிரிலேயே அம்மா குறைஞ்சி போயிட்டார்.
பெண்களை ராஜஸ்தானிலே பெரிய பெரிய இடங்களிலே கொடுத்திருக்கிறார். அது மாதிரி பிள்ளைக்கும் வாங்கியிருக்கிறார். 12 வீடு இந்த மெட்ராஸ்லே இருக்குது. அந்த பணம்லாம் நிற்காதுடா. நீ தான் கண்ட 12 வீடு எங்கிருந்து வந்தது? ஆகாசத்திலிருந்து குதிச்சுதா? அவருடைய இந்த தலைமுறைக்கு நின்று இருக்கு இல்லையா? நாளைக்கே எல்லாம் போனாலும் அவருக்கு என்ன என்றான் ராஜா. அத்தியாயம் 4. பிள்ளையின் பேச்சை கேட்க லட்சுமி அம்மாளுக்கு அருவருப்பாக இருந்தது. என்ன சொன்னாலும் அவனை திருத்தி நல்வழிப்படுத்த முடியாது என்பது அவளுக்கு நிச்சயமாக தெரிந்துவிட்டது. அவனுக்கு என்ன பதில் சொல்வதென்பது விளங்காமல் லட்சுமி அம்மாள் மௌனமாக இருந்தாள். ராஜா மீண்டும் தொடர்ந்தான். ஒருத்தனை ஏமாற்றப்படாது வஞ்சிக்கப்படாதனெல்லாம் சொல்கிறியே, இந்த காலத்துக்கு அது பொருந்தாது. அந்த காலத்திலேயே ஊர்னா கட்டுப்பாடு இருந்தது, தாயாதேனா ஒற்றுமை இருந்தது, ஒருத்தன் பேர்லேயே இன்னொருத்தனுக்கு நம்பிக்கை இருந்தது. இப்போ இதுக்கெல்லாம் யாருக்கும் அர்த்தம் தெரியாது. தன்னுடைய கை வியர்வியில் கசிந்த 40 ரூபாயை இடது கைக்கு மாற்றிக்கொண்டே லக்ஷ்மி அம்மாள் கேட்டால், நீ என்றைக்குமே இப்படி தான் இருப்பியா? இப்படியே இருந்தால் உன்னை நம்பி பொண்டாட்டியாக வரவள் வயிற்றில் நெருப்பி கட்டி கொண்டு தானே வாழணும்? திடீரென்று ராஜா கலகலவென்று சிரித்தான். அம்மா, நான் வேணும்னு தான் இப்போ இப்படியெல்லாம் சம்பாதிக்கணுமே அப்படியெல்லாம் சம்பாதிக்கிறேன். பணம் இன்பத்தை தரும்னு நான் சம்பாதிக்கவில்லை. கவலை இல்லாமல் வாழ அது சகல சௌகரியங்களையும் தர்றது. காற்று வேணுமா? ஃபேன். இன்னொருத்தர்கிட்ட இடத்துலேருந்தே பேசணுமா? ஃபோன். நினைச்ச இடத்துக்கு நினைச்ச நேரத்தில் போகணுமா? கார். காலையிலே டெல்லிக்கு போய் சாயங்காலம் திரும்ப பிளெயின். இதெல்லாம் கோதண்டராமன் மாதிரி உள்ளவர்கள் எண்ணி எண்ணி கொடுக்குற 200 ரூபாயிலே நடக்காதம்மா. வாரந்தர அரிசிக்கும் எண்ணெய்க்கும் தான் அது காணும் என்றான். நீ என்ன சொல்கிற? உன் மனசு எனக்கு புரியலையே. நான் எப்பவும் இப்படியே இருப்பேன்னு தானே பயப்படுற? கண்டிப்பாக நான் என்னை மாற்றிண்டு விடுவேன். என் மனசிலே ஒரு குறி வச்சுட்டு தான் இந்த விளையாட்டை ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளிலே இல்லாட்டா சில மாதத்திலே இந்த குறியை எட்டி பிடிச்சிடுவேன். அப்புறம் என்னை யாரும் அசைக்க முடியாது. 5-6 வருஷத்துக்கு அப்புறம் நீ காரிலே போவியோ, அப்போது இன்றைக்கி நடக்கிறதையெல்லாம் மறந்து போயிருப்ப. நீ என்ன தான் 1000 சொல்லு, நம்ம குலத்திலையும் குடும்பத்திலையும் இல்லாத தொழிலை நீ செய்கிற. ஃபூ என்று அலட்சியமாக கத்திவிட்டு ராஜா ஷர்ட்டை கயிற்றினான். பிறகு கயிற்றிய ஷர்ட்டை ஒரு கையில் வைத்து கொண்டு வேஷ்டியின் மேல் இருந்த பெல்ட்டின் மேல் இன்னொரு கையால் தடவிக்கொண்டே சொன்னான். உலகத்திலே பாதி பேர் அயோக்கியத்தனம் செய்யாவிட்டாலும் சுவிட்சை போட்டதும் எலக்ட்ரிக் விளக்கு எரிகிறதே, அந்த நேரத்துக்குள்ளே பணம் சம்பாதிக்கணும்னு தான் துடிக்கிறான். ஆனால் கோழை மனசு சொப்பனம் மட்டும்தான் காண்றது. தைரியம் இருக்கிறவனுக்கு சந்தர்ப்பம் வாய்ப்பதில்லை. தைரியமும் சந்தர்ப்பமும் இருந்தால் சாமர்த்தியம் போத மாட்டேன் என்கிறது. உன்கிட்ட இந்த 3ம் இருக்குது. அது ஏன் போதாத காலம்? லட்சுமி அம்மாள் தலையில் அடித்து கொண்டாள். கொரோனரி திராம்பலோசிஸ்னு ஒரு வியாதி இருக்குது, கேள்விப்பட்டிருக்கியே? அம்மா, அதுதான் கோதண்டராமனுக்கு வந்திருக்கு. அதிலே ஒருத்தர் பிழைச்சிருக்கிறதா இன்னும் சரித்திரம் சொல்லலை. முதல் தடவை மார்பை பிடிச்சிண்டு அலர்வா. அது எவன் கொடுக்குற ஃபஸ்ட்டு நோட்டீஸ். அதனாலே அவர் வாயை பிளக்கிறதுக்கு முன்னாலே நான் என்ன செய்தாலும் என்ன கொண்டு வந்தாலும் நீ வாயை திறக்கப்படாது. திறந்தால் நான் தனியாக ஏதாவது ரூம் பார்த்துட்டு இருந்துடுவேன். பெத்த கடனுக்கும் வளர்த்த கடனுக்கும் நான் அனுப்புறதை வச்சுட்டு நீ அப்பாவும் இருக்கணும். பிள்ளை பெரும் ஏறாப்பாக பேசுகிற நிலை லட்சுமிக்கு தெரியும். அவள் 40 ரூபாயை பெட்டியில் வைக்க போனாள். இந்த பாவி இதுவரையில் 2000 வரைக்கும் கொண்டு வந்து விட்டானே என்று நெஞ்சும் பழக்க அவள் வாய் முணுமுணுத்தது. ராஜா சிறிது நேரம் தூங்கலாம் என்று பாயை விரித்தான். ராஜா பார்ப்பதற்கும் ராஜாதான். வாட்டசாட்டமான உடற்கட்டு, நீண்ட கூர்மையான மூக்கும், பார்த்தவுடனே மனதில் பதியும் கண்களும். அவனுடைய நடையின் அலட்சியத்தை ரசிக்க முடியாதவர்கள் இருக்க முடியாது. பேசினால் நேரம் போவது தெரியாமல் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அவனுக்கு உலகத்தில் தெரியாத விஷயங்களே எண்ணலாம். அமெரிக்காவில் எத்தனை கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள்? ஆஸ்திரேலியாவில் ஆடு மாடுகள் அதிகம் இருப்பதற்கு என்ன காரணம்? சைனாவில் கம்யூனிசம் இந்தியாவுக்கு ஏன் வரக்கூடாது? துவைத அத்வைத விசிஷ்ட தெய்வதங்கள் ஒவ்வொன்றும் என்னென்ன சொல்கின்றன என்று அவனுக்கு எல்லாம் மனப்பாடம். குதிரை பந்தயமா? ஒரு பைசா கட்டி ஆடமாட்டான். ஆனால் பந்தய குதிரையின் அப்பா அம்மா பெயரிலிருந்து எல்லாம் தெரியும். சீட்டாட்டமா? தெரியும், ஆனால் தொடமாட்டான். சங்கீதமா? அனுலோமம் பிரதிலோமத்தை பற்றி 1/2 மணி நேரம் பேசுவான்.
நாகூர் நாதஸ்வர வித்வான் ராஜரத்னம் தோழியில் சுருதி பேதத்தை எடுத்து காட்டுகிற அழகை வர்ணிப்பான். பெண்கள் யாரும் இதுவரையில் அவன் மனதை ஈர்த்ததில்லை. ஆனால் ஒரு அழகான பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு அவளுடன் சுகமாக இருக்க வேண்டும் என்ற கனவுகளை காண்கிறவன். அவனுடைய கண்களுக்கு அகிலா சாதாரண அழகுதான். அவளுடன் பழகி அவளுடைய நட்பை பெற முயல்வது அவளை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்துக்காக அல்ல. ரவியுடன் இதமாக பேசியும் அவனுக்கு வேண்டியதெல்லாம் கோதண்டராமனிடம் சொல்லியும் வெளியூர்களுக்கு 500 600 என்று பணம் அனுப்பியும் அவனுடைய நட்பை ஓரளவு பெற்றிருந்த அவன் அகிலாவின் மனதுக்கு திருப்தி அளித்து விட்டால் அவற்றால் எவ்வளவோ அனுகூலங்கள் பிற்காலத்தில் உண்டாகும் என்று எதிர்காலத்தில் நினைத்து எண்ணினான். பாக்கியம் அவனை ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை என்பதை ராஜா அறிவான். அவனும் கூடிய மட்டும் அவளுடைய வழிக்கு செல்லாமலேயே இருந்தான். ஆனால் அவனுடைய அதிர்ஷ்டம் கோதண்டராமனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததற்கு பின் பாக்கியமே அவனிடம் மனம் விட்டு பேச ஆரம்பித்திருக்கிறாள். அவளுக்கு அவன் ஒழியாமல் செய்த பணிவிடை அவளுக்கு அவன்பால் திருப்தியையும் ஒரு அபிமானத்தையும் ஏற்படுத்தியிருக்க வேண்டும். இது நல்ல சூசகம்தானே. அன்று அவன் 5 மணிக்கு அடையாருக்கு வந்து பஸ் நிலையத்தில் நின்றபோது மெயின் ரோட்டில் என்ற ஒரு அலறல் திடீரென்று எழுந்தது. இருந்த இடத்திலிருந்து திரும்பி பார்த்தபோது 2 கெட்டான் வயதில் ஒரு பையனும் ஒரு வயது வந்த பெண்ணும் விழுந்து கிடந்தார்கள். பையன் துள்ளி எழுந்து விட்டான். அந்த பெண் சைக்கிளில் முன் சக்கரத்தில் மாட்டியிருந்த புடவையை எடுக்க முயன்று கொண்டிருந்தாள். ராஜா விரைந்து சென்றான். செய்வதறியாமல் பயம் உடம்பெல்லாம் வியாபித்து நின்ற பையன் ராஜாவை பார்த்து, டைனா குறுக்க வந்துட்டாங்க, பேலன்ஸ் போயிடுத்து, சடனாக குறுக்க வந்துட்டாங்க, பேலன்ஸ் போயிடுத்து என்று கெஞ்சினான். அவனை லட்சியம் செய்யாமல் ராஜா சைக்கிளை நிறுத்தினான். இப்போது மெதுவாக எடுங்கள். அடடா, காலிலே ரத்தம் வர்றதே. ஆமாம் என்று முனையின் அவள் புடவையின் ஓரம் இன்னும் சிக்கிக்கொண்டு என்ன முயன்றும் வராமல் போகவே ஆத்திரம் தீர இழுத்தாள். புடவை கிழிஞ்சிட்டு தொலையட்டும் என்று கருவினாவல் தனது கைக்குட்டையால் கட்டை விரலனிடையில் ஒழுங்கிக் கொண்டிருந்த ரத்தத்தை துடைத்தாள். இழுத்த வேகத்தில் எரியப்பட்டிருந்த வலது கால் செருப்பை ராஜா கையில் எடுத்துக்கொண்டு வந்து அவள் அருகே போட்டான். தேங்க்ஸ் என்ற அவள் அந்த பையனை பார்த்து, ஏண்டா முட்டாள் மாதிரி ஓட்டுறியே, பார்த்து போகக்கூடாது என்று சீறினாள். நான் பெல் அடித்தேன் சார். அம்மா தான் எங்கேயோ பார்த்துட்டு வந்தேன், உன் தலை மண்டையை பார்த்துட்டு வந்தேன் என்று பொறுமினாள் அவள். நீ போடா, இன்னமே பார்த்து ஓட்டு என்ற ராஜா அவன் மேலே கோபிச்சுண்டு பிரயோஜனமில்லை. மெல்ல நடவுங்கள். நடக்க முடிகிறதா என்று அவளுடன் சேர்ந்து பழையபடி பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடந்தான். உங்கள் உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுவரையில் அவளுடைய முகத்தை முழுவதும் பாராமல் அவளுடைய உடம்பின் இளமையை அள்ளி கொட்டிய பூரிப்பியை ரசித்து கொண்டிருந்த ராஜா, நான் என்ன ஹெல்ப் பண்ணிட்டேன்? நீங்களே புடவையை இழுத்து கிழித்து எறிந்தீர்கள். உங்கள் செருப்பை எடுத்து கொடுத்ததை சொல்கிறீர்களா? அப்போ அது ஒரு ஹெல்ப்பு தான் என்றான். அவள் லேசாக சிரித்தாள் அவனை பார்த்து. அப்போதுதான் முதலாக அவளை முழுவதும் பார்த்தான் ராஜா. காலை சூரியனின் ஒளி அவள் முகத்திலே அடிக்க அவள் சிறிதே தன் கண்களை இடுக்கிக் கொண்டிருந்தாள். அவளுடைய சிறு உதடுகள் குவிந்து போது மிருதுவான கன்னங்களும் அவன் கண்களுக்கு தெரிந்த அழகும் அவனை ஒரு கணம் அசைத்தன. நீங்கள் எங்கே போகணும் என்று கேட்டான் அவன். அவனுடைய கேள்விக்கு உடனே பதிலளிக்காத அவள் திடீரென்று கடிகாரத்தை காதிலே வைத்து பார்த்தாள். ஒரு தடவை புடவை தலைப்பால் துடைத்தாள். ஏன், என்னாச்சு? கீழே விழுந்தபோது கை தரையிலே அடிச்சது. வாட்சுக்கும் ஏதாவது ஆயிடுத்தோன்னு பார்க்கிறேன். ஓடுகிறதா? ஓடுறதுன்னு தான் தெரிவிக்கிறேன். 2ஆம் முறையாக அவள் வாட்சை காதோரத்தில் வைத்து கூர்ந்து கவனித்தாள். எங்கே, இப்படி கொடுங்கள், நான் பார்க்கிறேன். ஓடுறதுன்னு தான் நினைக்கிறேன். 2ஆம் முறையாக அவள் வாட்சை காதோரத்தில் வைத்து கூர்ந்து கவனித்தாள். எங்கே, இப்படி கொடுங்கள், நான் பார்க்கிறேன். ஓடுறது தான் தோன்றுகிறது. வாங்கி 6 மாதம் கூட ஆகலை. சொல்லிக்கொண்டே அதை கழற்றி அவனிடம் நீட்டினாள். ராஜா வாங்கும்போது அவளுடைய விரல்கள் அவளுடைய 3 விரல்களோடு உராய்ந்ததை உணர்ந்தான். ஆனால் அவள் அந்த ஸ்பரிசத்தை உணர்ந்ததாக தெரியவில்லை. ஹை கிளாஸ் வாட்ச் என்று முணுமுணுத்த ராஜா கைக்குட்டையால் இன்னும் ஒட்டி கொண்டிருந்த தூசியை துடைத்து விட்டு சாவியை 2 தரம் முடுக்கினான். பிறகு காதிலே வைத்து பார்த்தான். டேமேஜ் ஆகலையே. கொஞ்சம் கூட ஆகவில்லை. நல்ல வேலையிலே வாங்கின வாட்சு தான். அவள் கடிகாரத்தை திரும்ப வாங்கி கையில் கட்டி கொள்கையில் ராஜா மீண்டும் கேட்டான். நீங்கள் எங்கே போகணும்? மயிலாப்பூருக்கு. நானும் அங்கே தான் போகிறேன். டாக்ஸியில் கொண்டு விடட்டுமா? வேண்டாம், தேங்க்ஸ், நான் பஸ்ஸிலே போய்க்கொள்கிறேன் சொன்னவள் பஸ் வருகிறதா என்று வலதுபுறமாக திரும்பி கண்ணு கேட்டிய தூரம் வரை பார்த்தாள்.
ஒரு பஸ்ஸையும் காணோம். டயத்துக்கு அங்கே இருந்து அனுப்பினா தானே இங்கே வரும். நீங்கள் டாக்ஸியில் போய்க்கொள்ளுங்கள். பரவாயில்லை, உங்களை பஸ்ஸில் ஏற்றி விட்டு போகிறேன். ஆமாம், நீங்கள் அடையாறிலே எங்கே வேலையாக இருக்கிறீர்கள்? நான் ஆஃபீஸுக்கு போகிறவள்னு எப்படி தெரியும்? உங்கள் கட்டை விரலில் பேனா மசி தெரியறதே. அடையாறிலே காலேஜும் இல்லை. இருந்தால் காலேஜ் லெக்சரர் என்று கேட்டிருப்பேன். சிரித்த அவள், நான் காந்தி நகர் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கேன் என்றாள். சிதம்பரம் எப்படி இருக்கார்? அவரை பார்த்து கொஞ்ச நாள் ஆகிறது. சௌக்கியமாக தான் இருக்கிறார். அவர் உங்களுக்கு தெரியுமாவது? ராஜாங்கத்தை எவ்வளோ தூரத்துக்கு தெரியும்னு கேட்டு பாருங்கள் சொல்வார். ராஜா தன் பெயரை அவளுக்கு நாசுக்காக தெரிவித்த பின் மெதுவாக உங்கள் பெயர் என்று இழுத்தான். அதோ பஸ் வருதே என்ற அந்த பெண், என் பெயரா? என் பெயர் ஜானா என்றாள். இதுவரையில் வாழ்க்கையில் எந்த பெண்ணையுமே நினைத்திராத அளவுக்கு அவன் ஜானாவை பற்றி நினைக்க ஆரம்பித்து விட்டான். பஸ்ஸை விட்டு இறங்கியதுமே ஜானா நேராக வீட்டுக்கு போகாமல் டாக்டர் ஜெயராமனுடைய கிளினிக்கை நோக்கி நடந்தாள். செருப்புடன் நடப்பது கஷ்டமாக இருந்தது. முன்பின் தெரியாத ஒருவனுக்கு முன்னால் அவள் தனது வலியை காட்டிக்கொள்ளாமல் அதை அடக்க முடியும் அளவுக்கு அடக்கி இருந்தாலும் இப்போது வலியின் கொடுமையில் கண்களில் நீர் வந்தது. ஒரு விளக்கு கம்பத்தை பிடித்து கொண்டு வலது காலை சிறிது தூக்கி அடிப்பட்ட இடம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தாள். பெருவிரலின் கீழ்ப்பாகத்தில் தோல் பீய்ந்து இரத்தம் கட்டி போயிருந்தது. அடிவாயில் சிறு சிறு மணல்கள் எல்லை கட்டி நின்றன. சுற்றிலும் ஒரு நீல நிறம். லேசாக தொட்டு பார்த்தாள். துடிக்கும் வலி. புறங்காலிலும் கணுக்காலிலும் சற்று மேலாகவும் வேறு வலி இருந்தது. புறங்காலில் லேசான சிராய்ப்பு. நசுங்கிவிட்ட ரோமக்கால்களின் மீது இரத்தத்தை அங்கங்கே பூசிவிட்டாற் போல் காட்டியது. கிளினிக்கில் டாக்டர் இன்னும் வரவில்லை. காம்பவுண்டர் நாயர் இருந்தான். நாயர், இதை கொஞ்சம் பார்த்து ஒரு பேண்டேஜ் போட்டு விடேன் என்ற அவள் செருப்பை உதறி போட்டுவிட்டு பெஞ்சில் உட்கார்ந்தாள். தனியாக அச்செருப்பை பார்த்ததும் அவளையும் மீறி அந்த ராஜாங்கம் மனக்கண்ணில் தோன்றினான். எப்படிம்மா அடிப்பட்டது? கேட்டுக்கொண்டே நாயர் இடது கையால் அவளுடைய பெருவிரலை லேசாக அழுத்தினான். ஐயோ நாயர், வலிக்கிறதே, மெதுவாக என்று முனையினாள். நாயர் சிரித்தான். அவனுடைய பொக்கை வாயிலிருந்து அவனுடைய நாக்கு பற்களுக்கு பதிலாக அந்த வேலையை எடுத்துக்கொண்டு நீட்டி சிரிப்பது போல இருந்தது ஜானாவுக்கு. எனக்கு பிராணன் போகிற வழியாயிருக்கு, நீ சிரிக்கிறியாக்கும் என்றாள். நாயர் அவளை லட்சியம் செய்யாமல் பஞ்சை நீரில் தோய்த்து எடுத்துக்கொண்டு அடிப்பட்ட இடத்தை சுத்தம் செய்யலானான். ஐயோ ஏமா, புடவைக்காரை கிழிஞ்சிருக்கு, எங்கே மாட்டின்றது? நாயர், ரொம்ப அழுத்தி துடைக்காதே, ரொம்ப தூசி சேர்ந்திருக்கு, தோலும் வழிஞ்சிடுச்சு, சைக்கிளில் புடவை மாட்டிடுச்சா? கண்களில் நீர் மல்க ஜானா ஆமாம் என்று தலையசைத்தாள். சிறிது கத்திரிக்கோளால் நாயர் பீய்த்து விட்ட தோலை கத்தரித்த போது ஜானாவின் அலறல் அந்த அறையையே இரண்டாக்கியது. அப்புறம் அவன் டிங்சர் பென்சிலை போட்டபோது அவளால் கத்தக்கூட முடியவில்லை. வலியின் வேதனையில் கண்ணீர் பெருகியது. ஒரு கொத்து பஞ்சை வைத்துவிட்டு நாயர் பேண்டேஜ் துணையால் மூடி கட்டினான். எட்னாவை அவன் கையில் கொடுத்துவிட்டு, நாளைக்கும் வரணுமா என்று கேட்டாள் ஜானா. சாயந்தரமா இந்நேரத்துக்கு வா. அவளுடைய ஆக்சிடென்ட் வீட்டுக்கு போனதும் ரயில் விமான விபத்துக்களின் விஸ்வரூபம் எடுத்தது. ரொம்ப வலிக்கிறதா? பெருசாக அடிபட்டுட்டா என்ன? நிமிஷத்துக்கு ஒரு தடவை அம்மா கேட்டு விதியை வழக்கம் போல நொந்து கொண்டாள். அப்பப்பா, என்னம்மா வலிச்சுது, அந்த நாயர் பிடிச்சு அமைக்கினப்பா என்ற ஜானா அந்த வலியை நினைத்து கொண்டு மீண்டும் ஒரு தடவை அனுபவித்தாள். ஒரு பார்த்து நடக்கணும் என்றாள் கமலா. உனக்கு வந்தால் தெரியும், ஜானா கருவினாள். எனக்கு வராது. நான் ரோடை கிராஸ் பண்ணுற போது 2 பக்கத்துலையும் பார்த்துட்டு தான் நடப்பேன். வைக்கோல் வண்டி வந்தால் கூட அது முதல்ல போகட்டும்னு வெயிட் பண்ணுவேன். கமலாவின் சிரிப்பும் நையாண்டியும் வேறு அவளுடைய ஆத்திரத்தை அதிகமாக்கின. அதை செய்து விடுவேன், இதை கீழ்ச்சி விடுவேன் என்கிற ஜம்பத்துக்கு குறைச்சல் இல்லை. எங்கேயோ ஒரு வாண்டு பையில் ஊட்டி வந்த சைக்கிள் மோதிடுத்தான். அதை சகிக்க முடியாமல் ஒப்பாரி வைக்கிறான். இடது காலை மட்டும் அலுமின ஜானா கமலாவுடன் நேரம் வரும்போது பேசிக்கொள்ளலாம் என்று வாயை மூடிக்கொண்டிருந்து விட்டாள். அன்றிரவு காலின் வலியை விட ராஜாங்கத்தின் நினைவே அவளுள் நீண்ட நேரம் நின்றிருந்தது. அவள் எத்தனையோ வாலிபர்களை பஸ்ஸிலும் சினிமா தேட்டரிலும் தெருவிலும் பார்த்திருந்தாலும் இந்த ராஜாங்கத்திடம் ஏதோ ஒரு அலாதி தன்மை இருப்பதாக பட்டது. இயற்கையான ஆணவமும் அதற்கேற்ப ஒரு கம்பீரமும் அவனுடைய நடையிலும் பேச்சிலும் இருப்பதை அவள் உணர்ந்தாள். எத்தனையோ பேர்களைப் போல அவன் குழையவும் இல்லை. அதற்காக காலரை தூக்கிட்டு ஒரு கருவத்தை காட்டும் அந்த காலத்து
போல நிற்கவும் இல்லை. அவன் செய்த உதவி சைக்கிளை பிடித்து நிறுத்தியதும், நடுத்தெருவில் கிடந்த செருப்பை எடுத்து வந்து அவள் காலடியில் போட்டதும் தான். இதை அவன் ஒரு அலட்சிய பாவத்துடன் செய்தது போலப்பட்டாலும் அந்த அலட்சியமே ஜானாவுக்கு புதுமையாக இருந்தது. நானும் மயிலாப்பூருக்கு போகிறேன், டாக்ஸியில் கொண்டு போய் விடுகிறேன் என்றதற்கு அவள் மறுப்பு தெரிவித்தாள். ஆனால் அதனால் அவனுடைய முகம் கருத்து சுருங்கி விடவில்லை. அதற்கு மாறாக அவனுடைய உதடுகளில் புன்னகைதான் அருமை நின்றது. போஸ்ட் மாஸ்டர் சிதம்பரத்தை பற்றி விசாரித்த தோரணையிலிருந்து அவரும் அவனும் ரொம்ப நெருங்கிய பழகுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஜானா நினைத்தாள். அவளுடைய பெயரை அவன் கேட்ட விதமே ஒரு மனஸ்தாபத்தை கூட எழுப்பியது. ஆமாம், உங்கள் பெயர் என்று இழுத்து அல்லவா செய்தான். அவனுடைய அந்த அலட்சியமே சுருக்கென்றது. அப்போதே மனதில் பட்டதால் தான் உடனேயே அவள் பதில் சொல்லவில்லை. எனக்கு உன் பெயர் தெரிந்து ஒன்றும் ஆக வேண்டியதில்லை, இருந்தாலும் கேட்கிறேன் என்ற பாவம் அல்லவா துணித்தது. இதுவரை எவனை பற்றியுமே மனதில் அரை வினாடிக்கு மேல் தன்னுடன் இணைத்து பார்த்திராத ஜானா ராஜாங்கம் அவளையும் மீறி அவளுள்ளே தங்கியிருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தாள். இடையிடையே மனத்தின் சிலிர்ப்பில் ஒரு இன்ப வேதனை உண்டாவதையும் உணர்ந்தாள்.